நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையை ஒட்டியுள்ள சில்லடி பூங்கா முறையாக பராமரிக்கப்படாமல் பாழடைந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென் இந்தியாவின் புகழ்பெற்ற இஸ்லாமிய வழிபாட்டு தலமான நாகூர் தர்காவிற்கு சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பினரும் வந்து செல்கின்றனர். நாகூர் ஆண்டவர் 40 நாட்கள் தவம் இருந்ததாக கூறப்படும் கடற்கரையை ஒட்டியமைந்துள்ள சில்லடி தர்கா அருகில் கடந்த 1996ஆம் ஆண்டு பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்காவிற்கு பொதுமக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வர். சுனாமியால் பெரும் சேதமடைந்த பூங்கா புனரமைக்கப்பட்டு கடந்த 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் தற்போது பூங்கா பயனற்ற நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள். மிக சிறப்பாக இருந்த இந்த நாகூர் பூங்காவானது தற்பொழுது பாதுகாப்பு இல்லாமல் சீரழிந்து மக்களுடைய கஷ்டங்களை உணரக்கூடிய வகையில் இந்த நகராட்சி நினைத்து கொள்ளாமல் அடுத்து 10 கவுன்சிலர்கள் நாகூரில் இருக்கிறாங்க. எந்த கவுன்சிலரும் இந்த பூங்காவை பற்றி அவங்க நினைப்பதே கிடையாது. அந்த கவுன்சிலர்கள் இந்த பூங்காவை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் இந்த பூங்கா நல்ல விதமாக இருந்திருக்கும். கடலோரத்தில் உள்ள பூங்கா என்பதால் மரத்தில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டதாகவும் ஆரம்ப காலத்தில் முறையாக பராமரிக்கப்பட்ட இந்த பூங்கா தற்போது பராமரிப்பின்றி உருக்குலைந்துள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. பல்வேறு விஷயம் பல்நோக்கு பார்வையில் மரத்தால் இரும்பு இருந்தால் துருப்பிடித்து விடும் என்றால் மரத்தால் உருவாக்கி சிறுவர் பூங்காவாக இது ஊர் மக்களுக்கும் உலக பிரசித்தி நாகூர் தர்காவுக்கு வருகை தரும் யாத்திரைகளுக்கும் பயன்பாடில் இயங்கிக் கொண்டிருந்தது. தற்போது இந்த ஒரு 3 ஆண்டுகளாக இது மூடு விழா நடத்தி கொண்டு இருக்கிறது. பராமரிப்பின்றி புதர் மண்டி காணப்படும் பூங்கா தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாகி இருப்பதாகவும் இதனால் கடற்கரைக்கு வர மக்கள் அச்சமடைவதாகவும் கூறுகின்றனர். பூங்காவை புனரமைப்பு செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரி பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கிறார் நாகூர் தமிழ்ச்சங்க செயலாளர் சாகா மாலீம். நாகூருக்கு வர சுற்றுலா பயணம் நாகூர் மக்களுமே சரி எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வழி இல்லாமல் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை நாங்கள் எங்கள் தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் மற்ற எங்கள் நாகூரில் உள்ள பொது அமைப்பு சார்பாகவும் பல முறை நாகை நகராட்சியின் அவங்களோட நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தியும் அப்புறம் இங்கே உள்ள இப்போ உள்ள அமைச்சராக இருக்கார் மந்திரி, அப்புறம் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். அப்படி இருந்தோம் யாருமே இதை கவனிக்கல. இது குறித்து நாகப்பட்டினம் நகராட்சி ஆணையர் ஜான்சனிடம் கேட்டபோது நகராட்சிக்குட்பட்ட பூங்காக்களை மேம்படுத்த அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் விரைவில் அவைகள் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். கந்தப்பழனிவேல், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.